நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த செய்தியின் தலைப்பு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கான 7 வேதாகம வழிமுறைகள். எப்படி சந்தோஷமாக வாழணும். ஆகவே சந்தோஷமாக வாழணும்னு இருக்கிறவங்க நல்லா கவனிங்க. இல்லை நாங்கள் இப்படி தான் இருப்போம், நாங்கள் டெய்லி சண்டை போட்டு தான் இருப்போம், உங்கள் இஷ்டம். சரியா? மகிழ்ச்சியாக வாழணுன்றவங்களுக்கு வேதத்திலிருந்து வசனங்கள் எதுன்னு தலைப்பு கீழே 7 சத்தியங்களை தியானிக்க போகிறோம். முதலாவது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து குடும்பமாக அவரை சேவியுங்கள். இரண்டாவது, தேவனுடைய சிருஷ்டிப்பால் ஆண் பெண் மத்தியில் உள்ள மனது மற்றும் உணர்வு ரீதியான வித்தியாசங்களை புரிந்து கொள்ளுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். மனைவிகளே, உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்பட்டு அவர்களை கனம் பண்ணுங்கள். மூன்றாவது, மற்ற எவரையும் விட நீங்கள் ஒருவருக்கொருவர் முதல் இடம் கொடுங்கள். ஒருவரை ஒருவர் தேவன் தனக்கு கொடுத்த பரிசு என்று கருதி கனம் பண்ணுங்கள், போஷியுங்கள். நான்காவது, இருவரும் மிக சிறந்த நண்பர்களாகவும் ஒருவருக்கொருவர் நெருங்கிய நம்பிக்கைக்கு உரியவர்களாகவும் இருங்கள். கடினமான நேரங்களில் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி திடப்படுத்தி வாழ்க்கையில் வரும் சவால்கள் கூட்டாக சந்தியுங்கள். ஐந்தாவது, ஒருவர் மற்றவருடைய விருப்பு வெறுப்புகளில் கவனமாயிருங்கள். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் கண்ணியமானவர்களாகவும் மெதுவானவர்களாகவும் ஒருவரை ஒருவருடனே மன்னியுங்கள். ஆறாவது, வாழ்நாள் முழுவதிலும் ஒருவருக்கொருவர் உண்மையாகவும் அர்ப்பணித்தவர்களாகவும் இருங்கள். ஏழாவது, உங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பதில் கவனமாகவும் உண்மையாகவும் தாராளமானவர்களாகவும் இருங்கள். சரியா? என் செய்தி எல்லாமே நான் இங்கிலீஷில் தான் எழுதுறது. சரியா? நான் எல்லாமே இங்கிலீஷில் எழுதுறது, வசனம் எல்லாமே எனக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும். அதை யாராவது நம்முடைய போதகர்கள் யாராவது என்ன செய்வாங்க, தமிழில் எனக்கு மாற்றி கொடுப்பாங்க. ஆகவே இப்போ நான் தமிழில் வாசிக்கிறது நானாக எழுதுனதில்லை, அதை எப்படி அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறாங்களோ தமிழ், அதை தான் நான் என்ன செய்கிறேன், வாசிக்கிறேன். சரியா? நான் என்ன எழுதுனேன்னு பார்த்தா நீங்கள் இங்கிலீஷை வாசிக்கணும். நான் என் சொந்தமாக என்ன எழுதுனேன்னு தெரியணுன்னா இங்கிலீஷில் அதை வாசித்திங்கன்னா என்ன செய்யலாம், நான் எழுதுனது அங்கே இருக்கு, அதை தமிழில் எனக்கு மாற்றி கொடுக்குறாங்க, அதை நான் தமிழில் வாசிக்கிறேன். மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கான 7 வேதாகம வழிமுறைகள். முதலாவது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து குடும்பமாக அவரை சேவியுங்கள். ஆகவே எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும், ஆண்டவரை சேவிக்கணும். எத்தனை பேர் குடும்பமாக ஆண்டவரை சேவிக்கணும்னு ஆசை இருக்குது? சங்கீதம் 128 1-6. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சைப்படுகிறது. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் மனுஷன் இவ்விதமாய் ஆசை. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார்.
ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். நீ உன் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை குடும்பமாய் கர்த்தரை சேவிக்கும் பொழுது குடும்பமாய் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்வார்? எல்லாரும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். யோசுவா 24:15 கடைசி பகுதி என்ன சொல்லுது? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே. நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாரை சேவிக்க போகிறீங்க தெரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நானும் என் வீட்டாருமோ என்ன செய்ய போகிறோம்? கர்த்தரையே. ஆகவே மகிழ்ச்சியான குடும்பம் என்றால் குடும்பமாக என்ன செய்யணும்? கர்த்தரையே சேவிக்க வேண்டும். பெரியோரும் சிறியவரையும் பெற்றோரும் பிள்ளைகளும் எல்லாரும் என்ன செய்யணும்? கர்த்தரை சேவிக்க வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய சிருஷ்டிப்பால் ஆண் பெண் மத்தியில் உள்ள மனது மற்றும் உணர்வு ரீதியான வித்தியாசங்களை புரிந்து. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு, மனைவிகளே உங்கள் புருஷங்களுக்கு கீழ்ப்படி, அவர்களை கனம். ஆகவே ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுதே ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்லை. என்ன வித்தியாசம்? அவங்க மனசில் என்ன வித்தியாசம்? அவங்க உணர்வில் என்ன வித்தியாசம் என்று என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொண்டால் என்ன செய்யும்? உங்களுக்குள்ள வாக்குவாதம்லாம் கம்மியாகும். இங்கிலீஷில் சொன்னால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஹையாக இருந்துச்சுன்னு வைங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும்? லோவாக இருக்கும், கம்மியாகிடும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கம்மி. அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக புரிந்து கொள்ள லோவாக இருந்துச்சுன்னு வைங்க, எது ஹையாக இருக்கும்? மிஸ் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை, ஒரு வாக்குவாதம்னு சொல்லி என்ன செய்யும் வந்துன்னு. அது எப்படி கண்டுகொள்வது? ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆண்டவர் படைக்கும் போது என்ன வித்தியாசம்? எப்படி ஆண்டவர் வித்தியாசமாக படைச்சாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வசனத்தில் நீங்கள் வாசிக்கணும். சரியா? வசனத்தில் வாசிக்கணும். ஆண்டவர் புருஷரை பார்த்து என்ன சொல்கிறார் அதை வாசிக்கணும். மனைவியை பார்த்து என்ன சொல்கிறாரு அதையும் அதை நல்லா அது நல்லா வாஸ்தவடைய அர்த்தம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே ரெண்டு பேருக்குள்ளே என்ன வித்தியாசம் என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க. ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே இது புருஷனுக்கு ஒரு இது சொல்கிறாரு, மனைவிக்கு வேறு ஒன்று. அதிலிருந்தே நீங்கள் என்ன செய்யலாம்? என்ன வித்தியாசம் என்று கொலோசியர் 3:18 மனைவிகளே. எத்தனை பேர் இதை வீட்டில் மாட்டி வச்சுருக்கிறீங்க? இந்த வசனம் சபையில் விற்றா யாருன்னா வாங்குவாங்களா? சீக்கிரம் அந்த அடுத்த வாரம் விற்றுடுங்க, நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு ஒரு வாஞ்சம் இருக்குதா? என்ன போட்டிருக்கு? மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள். அப்போ ஏன் மனைவியை பார்த்து கீழ்ப்படிங்கன்னு சொல்கிறாருன்னா, புருஷனை அப்படி ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். புருஷனுக்கு என்ன தேவை? மனைவி என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். சரியா? ஏன் ஒரு உற்சாகமே காணும், ஒரு அலையிலியாவும் காணும், ஒரு ஆமேனும் காணும். ஏதாவது வந்துச்சா பாருங்க, இவ்வளோ நேரம் அதை வாஸ்து முடிக்கிறேன், ஏதாவது ஒரு உற்சாகமான ஒரு சத்தம் வந்துச்சா இங்கே? ஏதோ ஒரு மாதிரி முழிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த வசனம் புருஷருக்கு என்ன சொல்கிறார்? புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர். எரிஞ்சு விழாதீங்க. மனைவியை பார்த்தோன்னே எரிஞ்சு விழாதீங்க. ஏன்? ஆண்டவர் அப்படி தான் மனைவியை எப்படி சிருஷ்டித்திருக்கிறாருன்னா, புருஷனா சனி எப்போவுமே அவங்களுக்கு என்ன, அவங்க பெட்ரோல் டேங்க் இருக்குது பாருங்க, அவங்க டேங்க்கில் அன்பு ஊற்றினே இருக்கணும், வண்டி ஓடாதது. டெய்லி காலையில் எழுந்தோன்னே என்ன பண்ணுங்க, டேங்க் ஃபுல்லாக இருக்குதான்னு பாருங்கள். நீங்கள் அது கம்மியாக இருந்துச்சுன்னு வைங்க, வண்டியில் பெட்ரோலில் இப்படி இடிக்கும் பாருங்கள், பார்த்துருக்குறீங்களே? அங்கே உள்ள அன்பு இல்லைன்னா பூனிச்சுன்னு இருக்கும். அது சமையல் ஒழுங்காக வராது, வீடு ஒன்று, இது எல்லாமே
ஒன்றும் ஓடாதாங்க. என்னென்னா இன்னும் டேங்க்கில் என்ன இல்லைங்க, அன்பு இல்லை. சரியா? பைபிள்லேருந்து கற்று உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேன். எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வைங்க, உங்களுக்காக தான் சொல்கிறேன் நான். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், இதுதான் இப்படி ஸ்பைப்பா. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமாக பார்த்தீங்களா, புருஷனுக்கு என்ன சொல்கிறார், வித்தியாசம் இருக்குதா? ஒரே இதை சொல்லின்னு இருக்கிறாரா? யாருக்கு என்ன தேவை அதுக்கு ஏற்றபடி மனைவியை பார்த்து கீழ்ப்படி, அதுதான் அவருக்கு தேவை. புருஷனை பார்த்து என்ன சொல்கிறார், அன்பு கசப்பை மேலே வந்து எரிஞ்சு விழாத. சில பேர் வந்து எல்லாருக்கிட்டையும் சிரிப்பாங்க, நல்லா இருக்கீங்களா, ஓ அப்படியே சிரிச்சு நல்லா அப்படியே திடீர்னு நீங்கள் திரும்பி பார்த்தா யார் நின்று இருப்பா, அப்படியே முகம் மாறும். இவ்வளோ நேரம் எல்லாரையும் சிரிச்சு நின்றார், இது பார்த்தோன்னே நீ எதுக்கு நிற்போ, உனக்கு உள்ளே தானே இருக்கு சொன்ன, முகம் மாறுதா இல்லையா? ஏன்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, இவங்க மேலெல்லாம் சிரிக்க தேருது, இங்கெல்லாம் சிரிக்க தேருது. இங்கே பார்த்தோன்னே முகம் அப்படியே அப்படியே ஒரே வினாடியில் மாறுது. அதுக்கு தான் மாறாதீங்க, கசந்து கொள்ளாதீர்கள். சரியா? சரி, இந்த மாதிரி இருந்தால் குடும்பம் சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்ல, பைபிள் இருக்கிறது. இந்த மாதிரி செஞ்சால் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? எபேசியர் 5:22-30 வாசிக்கும் போது நல்லா கவனிங்க, என்ன வித்தியாசம் நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கும். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல என்ன செய்யும், உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் ரட்சகராக இருக்கிறார். எத்தனை பேர் வீட்டில் புருஷன் தலையாக இருக்கிறான்னு அதே இப்போ கேள்வியாக இருக்குது. அதே இப்போ கேள்வியாக இருக்குது. இந்த மாதிரி கூட்டத்தில் ஆண்களை பார்த்து, ஏன்பா நீ தான் உன் வீட்டில் தலையாக இருந்தால் இங்கே வந்து நெல், உன் மனைவி கீழ்ப்படியுதுன்றவங்களாம் என்ன செய்யுங்க, இந்த பக்கம் வந்து நில்லுங்க. இல்லைங்க என் மனைவி தான் தலையாக இருக்குது, நான் தான் கீழ்ப்படிஞ்சுன்னு இருக்கிறேன்றவங்களாம் இந்த பக்கம் வாங்கன்னு சொன்னாங்க. எல்லோரும் எந்த பக்கம் வந்தாங்களோ இந்த பக்கம் வந்து நாங்கள் தாங்க கீழ்ப்படிஞ்சுன்னு இருக்கிறோம், நான் ஒன்றும் தலையே கிடையாது. கட்சியில் ஒருத்த எலும்பும் தோலுமா இந்த பக்கம் வந்து நின்னாராம், ஊதுனா உழுகிற மாதிரி இருக்கிறாராம் அவர். என்னப்பா நீ இங்கே வந்து நிற்கிற பாரு, அங்கெல்லாம் பெரிய பெரிய பயில்வான் மாதிரி இருக்கிறவங்களாம் இங்கே வந்து நின்றுன்னு இருக்கிறாங்க, நாங்கள் தான் கீழ்ப்படுகிறோம். நீ தான் உன் வீட்டில் தலைவரா, உன் மனைவி உனக்கு கீழ்ப்படிதா, நீ ஏன் இங்கே வந்து நிற்கிற, இப்படி எலும்பும் தோல்மா இருக்கிறியே, நீ என்ன இங்கே வந்து நிற்கிறேன்னா, நான் ஏன் இங்கே வந்து நிற்க, என் மனைவி சொல்லிச்சு அங்கே போய் நில்லுனார். நான் ஏன் வந்து நின்னாரா இங்கே, அவங்க மனைவி சொல்லிச்சு அங்கே போய் அதுலேயும் கீழ்ப்பஞ்சின்னு வந்து அங்கே நின்று இருந்தார். எத்தனை பேர் நிலைமை எப்படி இருக்குதுன்னு தெரில. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிக்க. புருஷர்களே, சரியா? மனைவிக்கு சொல்லதெல்லாம் நல்லா கேட்டாச்சா? எல்லாம் இந்த பக்கம் நல்லா கேட்டுச்சா அந்த வசனம்? சரி, இப்போ இந்த பக்கம் நல்லா கவனிங்க, எங்கேயோ பார்த்து இருக்காதீங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்க, அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக்கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆகவே கிறிஸ்து என்ன செய்ய, சபை தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார், அதை மகிமை உள்ள சபையாக வைக்கும். ஆகவே அப்படி கிறிஸ்து சபையில் அன்பு கூறுகிறது போல என்ன செய்யுங்க, நீங்களும் என்ன செய்யணும், மனைவியில் அன்பு கூறணும். சரியா? நான் எல்லா பாரம்பரியத்துக்கும் விரோதமான, சமுதாயத்தில் இருக்க எல்லா பாரம்பரியத்துக்கும் விரோதமானவன். கல்யாணத்துக்கு யாரையும் கூப்பிடாதீங்கன்னு, கல்யாணத்துக்கு யாரையும் கூப்பிடாதீங்க, ரிசப்ஷன் வைக்காதீங்க, அவங்க செலவெல்லாம் கம்மியாகும். ஏன்னா இதுக்காக தான் நிறைய பேர் கடன் பிரச்சனையில் போகிறாங்க. ரிசப்ஷன் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், இது பண்ணணும், அது பண்ணணும், அதுக்கப்புறம் வருஷக்கணக்காக கடன் அடிச்சுன்னு அதில் வியாதி வந்து சிக்காயின்னு ஆஸ்பத்திரியில் போய் உக்காந்துன்னு இதெல்லாம் நான் பார்த்துன்னு இருக்கிறேன். இந்த ஒரு கல்யாணம் நடத்துறதுக்குள்ளே தலை சுற்றி மயக்காட்சி விழுகிற மாதிரி நடந்துன்னு இருக்கு.
அதனால தான் இந்தியாவில் வந்து வயிற்றில் குழந்தை இருந்தால் ஆணா பெண்ணான்னு பார்க்கக்கூடாது. ஏன்? பெண்ணுன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுறாங்களாம்? ஏன்? இது எப்படி கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், இதுக்கு என்னென்ன கொடுக்கணும், அதெல்லாம் யோசித்து வயிற்றில் இருக்கும்போது என்னென்னலாம் யோசித்துன்னு இருக்கிறாங்க. பண்ணுறாங்களா இல்லையா? அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஆதாமேவாள் கல்யாணம் பண்ணல ஏதாவது செலவு இருந்துச்சாங்க? ஆதாமேவாள் கல்யாணம் பண்ணும்போது ஏதாவது செலவு இருந்துச்சா? யாருன்னா கூப்பிட்டாங்களா? அல்லது ஆபிரகாம் மகனுக்கு ஈசாக்கு கல்யாணம் வந்துச்சு, அது ஒட்டகத்தில் வருது சொல்லி இது இதாப்பா யாருன்னு கேட்குது, இதுதான் அவன் கணவன். ஒட்டகத்தை இறங்கி அவன் தன்னை கூடாரத்துக்கு அழைத்தான். அதுக்கு மனைவி அவள் அவனுக்கு மனைவி, அவ்வளோதான். அங்கே யாருன்னா ரிசப்ஷனாக தான் இருந்துச்சா? ஊரில் இருக்க எல்லா சொந்தக்காரையும் கூப்பிட்டு இருந்தாங்களா? இதை கொடு அதை கொடுன்னு எதாவது கேட்டாங்களா? ஆபிரகாம் போ இவ்வளோ கொடுத்தாதான் அப்படின்னு போய் கேளுன்னு சொன்னாங்களா? நான் தரேன்னார். அமிச்ச ஆள் நான் உங்களுக்கு வெகுமதியெல்லாம் ஆபிரகாம் தான் கொடுத்தாங்களே தவிர அவங்க ரெபேக்கா வீட்டில் எதுவுமே எதை கேட்டாங்களா? இதை கூட அதை கூட. நீ டெய்லி பேப்பரை பாருங்க, இன்னும் அக்கிரமம் நடக்குது. இத்தனை பேர் தற்கொலை பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க. இதை எடுத்துணுவா அதை எடுத்துணுவா. இதெல்லாம் பைபிளில் இருக்குதா? பைபிளில் கிறிஸ்து சபையில் அன்பு கூறுவது போல தம்மை தாமே, அதற்காக ஆண்டவர் சபை மனவாட்டி போய் இதை கூட எதை எடுத்துணும் அதுன்னு தான் கேட்குறாரா? எதுவுமே கிடையாது. எல்லாமே அவர் தான். அதுதான் கிறிஸ்து சபையில் அன்பு கூறுவது போல். அதனால் நான் வந்து சமுதாயத்துடைய எல்லா பாரம்பரியத்துக்கும் விரோதமாக இருக்கிறவன். சரி, எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே என்னை பார்த்து செய்வேன், நீ ஏதோ புரட்சியாக வருவன்ற மாதிரி எனக்கு பயமாக இருக்குதுன்ற மாதிரி சொல்லுவார். நான் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டு சின்ன வயசுலேயே நான் பேசுகிறதெல்லாம் கேட்டு எங்கள் அப்பா நீ ஒன்று எல்லாமே வந்து ஒரு மாதிரி இருக்குதுன்ற மாதிரி பார்ப்பார். என்ன நீ பேசுகிறதும் நீ யோசிக்கிறதும் எல்லாமே வேறு மாதிரி போயின்னு இருக்குது. அதனால் இந்த வசனத்தை வச்சு நான் சொல்கிறேன், கிறிஸ்து மனவாட்டியை பார்த்து இதாக எடுத்துணுவான்னு கேட்குறாரா? எதுவுமே அவர் தான் எல்லாத்தையும். அதுதான் கிறிஸ்து சபையில் அன்பு கூறுவது போல் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை போயிடும். உங்கள் வாழ்க்கையில் இருக்க 99% பிரச்சனைலாம் போயிடும். இதெல்லாம் எதுவுமே வந்து நம்ம உலகத்து பாரம்பரியத்தை பின்பற்றதுனால தான் இதெல்லாம் வருத்தம். பைபிளில் இருக்கிறபடி செஞ்சோன்னா நிறைய பிரச்சனை என்ன குடும்பத்திலே இருக்காது. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறோ அதே அன்பு என்ன செய்யணும்? மனைவி மேலே உனக்கு எவ்வளோ செலவு பண்ணிக்கிறியோ அதே அளவு யாருக்கு செலவு பண்ணணும்? உனக்கு போய் 10,000த்துக்கு துணி எடுத்துன்னு மனைவிக்கு இந்த 500 ரூபாய்க்கு போயிடுன்னா என்ன அது? அங்கே சண்டை வருமா வராதா? சண்டை வருமா? உன்னை எப்படி நீ கவனிச்சிக்கிறியோ அப்படி தானே போட்டிருக்கு. தம் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூறும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் என்ன செய்யணும்? தன் மாம்சத்தை போஷித்து நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகும், அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளும் இவளாகும். இது நிமித்தம் இந்த வசனம் எத்தனை பேர் அவங்க வீட்டில் மாட்டிக்கிறாங்கன்னு தெரியல. இது எத்தனை பேர் வீட்டில் மாட்டின்னு இருக்கிறாங்கன்னு தெரியல. இது நிமித்தம் மனுஷன் என்ன பண்ணும்? தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக. கல்யாணம் பண்ண பிறகு அப்பா அம்மான்னு ஒட்டி ஓவராக ஒட்டின்னு இருந்தேன்னு வை, ஒன்றும் ஒழுங்காக போகாது. அந்த வண்டி ஒழுங்காக போகாது. சரியா? ஒழுங்காக போகாது. கல்யாணம் ஆச்சுன்னா அதிலேருந்து முதல் யாரோட சேர்ந்துருக்கணும்? ஆகவே சில பெற்றோர் மாதிரி விடுற மாதிரி தெரியல, அப்படியே ஃபுல்லாக மூக்க விட்டுனே இருப்பாங்க. கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும். அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா ஒதுங்கி இருந்தாலே குடும்பம் அவங்க பிரச்சனை அவங்களே தீர்த்துப்பாங்க. எல்லாரும் உள்ள நுழையிறதுனால சின்னது என்ன ஆகுதா இல்லையா?
இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் எப்படி உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு, தன் மனைவனிடத்தில் என்ன செய் அன்பு கூறும். மனைவியும் இது எத்தனை பேர் இது கடைப்பிடி, மனைவி என்ன செய்யும், புருஷரிடத்தில் புருஷனை பயமுறுத்தி கொண்டு இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கா. உங்களை பார்த்தாலே புருஷன் அப்படியே நடுங்கணும், என்னம்மா அப்படின்னு போட்டிருக்கா. என்னான்னு போட்டிருக்கு, எப்படி இருக்கணும், பயபக்தியாய் இருக்கணும். பயபக்தியாக இருக்கணும் என்ன அர்த்தம், மரியாதை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது. புருஷன் இடத்துல எப்படி இருக்கணுமா, இங்கே பார்க்குறேன் யார் பயந்துன்னு இருக்கிறான்னு, இப்படியும் பார்க்குறேன் நான், யார் இங்கே பயந்துன்னு இருக்கிறா. 1 பேதுரு 3:1 அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, யாராவது ரட்சிக்கப்படாத புருஷன், என் புருஷன் ஒரே குடிக்காரங்க, என் புருஷன் காசெல்லாம் வீணாகிறான், இந்த மாதிரி ஒரு புருஷன் இருக்கிறார், குணப்படாத புருஷனாக இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வாராம், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து என்ன செய்வாங்க, போதனையின்றி மனைவிகளின் நடக்கையிலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். போதகம் என்று என்ன அர்த்தம், சும்மா போய் போதகம் கொடுத்துணுன்னா நீங்கள் தான் போதகர் நினச்சின்னு வரக்கூடாது. வீட்டில் பைபிள் எடுத்துன்னு நீ குடிக்கார, நீ இதுக்கு நீ இது வசனத்தை எடுத்து அங்கே போதனை பண்ணின்னு வரக்கூடாது. அவனுக்கு இன்னும் கோவம் வரும். போதனை இன்றின்னு போட்டிருக்கா, போதனை இன்றின்னு போட்டிருக்கா. ஒரு புருஷன் சபைக்கே வரமாட்டாராம். சபைக்கே இந்த அம்மா மனைவி முதல் நாளாக வந்து உட்காந்து இருக்குமா டெய்லி சபையில், டெய்லி சபையில் போதகர் கேட்டார், ஆமா உங்கள் வீட்டுக்கார் வரலையா, இல்லை அவர் இப்போ தாங்க வந்தார் வேலையிலேருந்து, இப்போ தான் வேலையிலேருந்து வந்தார், அவருக்கு நீ என்ன வந்துட்டியா, நீ அவருக்கு எதாவது செஞ்சு வச்சியா, வேலையிலேருந்து டயர்டாக வருவார், சாப்பாடு கீப்பாடு ஏதாவது செஞ்சு அவருக்கு எல்லாம் ஆயத்தப்படி, இல்லை நான் வந்துட்டேன் இங்கே ஜெபத்துக்கு, அவர் நான் அவசரம் லேட் ஆகிடுச்சுன்னு டெய்லி இங்கே வந்து உட்காந்துருந்தாங்க. அங்கே ஒன்றும் செய்யலை, புருஷனுக்கு ஒன்றுமே வேலையிலேருந்து டயர்டாக வந்தால் ஒன்றும் அவரை இங்கே வந்து உட்காந்துருந்தாங்க. நீ போமானாரம், நீ போ, நாங்கள் போ வீட்டுக்கு போ, முதல்ல அதெல்லாம் செய், ஊருக்கு முன்னாடி இங்கே வந்து உட்காந்து இருக்காத, ஊருக்கு முன்னாடி இங்கே முதல்ல போய் அங்கே என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் போய் செய்யணும். துரத்தி விட்டாரோம். என்னப்பா பாஸ்டர் துரத்தி விட்டாருன்னு போச்சாம்மா. அங்கே போனால் என்னம்மா வந்துட்ட, இல்லை பாஸ்டர் என்னை துரத்தி விட்டார். ஏன், மொய் புருஷனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அனுப்பிச்சி விட்டார். அப்படியா சொன்னார் இந்த பாஸ்டர், அப்படியே சொன்னார், புருஷனை கவனின்னு சொன்னார். நாளையிலேருந்து நான் வரேன்னு வந்து உட்காந்துருந்தார். நாளையிலேருந்து நான் வந்து உட்கார, அந்த மாதிரி சபை தான் எனக்கு வேணும், அந்த மாதிரி போதகர் தான் எனக்கு. கோயிலுக்கே வர சபைக்கே வராத மனுஷன் என்னைக்கு இந்த அம்மா போய் அதை முதல்ல போய் செய், நீ அங்கே போய் போதனை பண்ணின்னு இருக்காத, போதனை இன்றி நீ ஒழுங்காக செய்ய வேண்டியதை செஞ்சால் தன்னால் வந்து என்ன செய்வாங்க, உட்காருவாங்க. போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையிலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்து கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இல்லாமல், எது அலங்காரமாக இருக்கணும், அழியாத அலங்காரமாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி ஆகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையுயர்ந்த. இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் ஆண்டவர் பார்வையில் இது ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில் எது விலை உயர்ந்தது என்ன இருக்கணுமா, அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலுமான ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்கு. அதுவே தேவனுடைய பார்வையில் அதை பார்க்கணும்.
ஞாயிற்றுக்கிழமை வச்சு சொல்ல முடியாது. இங்கெல்லாம் அப்படியே சாந்தமாக அமைதியுள்ள ஆவி மாதிரி இங்கே உட்காந்து இருப்பான். திங்கக்கிழமைலேருந்து சனிக்கிழமை அங்கே தான் கேட்கணும். நம்ம இது ஆவி இருந்துச்சாங்க, சாந்தமும் அமைதியுள்ள ஆவி அங்கே இருக்குதா? இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படி தங்களை அவங்க அலங்கரிப்பு என்ன? புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது அவங்களுக்கு அலங்கரிப்பு. அந்தபடியே சாராள் ஆபிரகாமை என்னான்னு கூப்பிட்டாங்களாம். இந்த காலத்தில் வீட்டில் என்ன கூப்பிட்றாங்கன்னு தெரில எனக்கு. என்ன கூப்பிட்றாங்க, அதுவும் கோவ நேரத்தில் என்ன வருதுன்னு தெரில. சண்டை போடும்போது என்னான்னு கூப்பிட்றாங்க. சாராள் ஆபிரகாம் ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிதாக இருந்தார். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படா இருந்தீர்களானால் அவளுக்கு இந்த சாராளுக்கு பிள்ளை என்றால் அந்த அதே குணம் என்ன செய்யணும் அவங்களுக்கும். சரியா? அப்போ யாருக்கு புருஷன் இந்த சைடு வந்திருக்காங்க எல்லாம் கேட்டுன்னு இருந்தாங்க இவ்வளோ நேரம் ரொம்ப நல்லா இருக்குதுன்ற மாதிரி. இந்த ஆபரணம் எனக்கு எவ்வளோ செலவு மிச்சமாகும், இதை வாங்கி கூட அதை வாங்கி கூட கேட்க மாட்டாங்க இனிமேட்டு அப்படின்னு சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ இந்த பக்கம் வந்திருக்குது. சரியா? ஒரு மாதிரி முழுகாதீங்க. அந்தபடியே புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் இந்த வசனத்தின்படி செய்யலைன்னா என்ன ஜெபம் பண்ணாலும் ஜெபம் கேட்கப்படாது. நான் சொல்ல பைபிளில் போட்டு உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. இதை செய்யலைன்னா ஜெபம் கேட்கப்படாது. தடை இருக்குது. உங்கள் ஜெபத்துக்கு என்ன இருக்குது? தடை இருக்கிறது. அந்தபடியே புருஷர்களே மனைவி பலவீன பாண்டமாக இருக்கிறபடி உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு என்ன செய்யணும்? நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாக கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட நித்திய ஜீவனுக்கு சுதந்திரர் என்ன? அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளை. அவங்களும் யார்? ஆண்டவருடைய பிள்ளையை நீங்கள் வேதனைப்படுத்தி கனவீனப்படுத்தி கொடூரமாய் நடத்தினா உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? கேட்க. ஏன்னா அவங்களும் ஆண்டோடைய பிள்ளை. அது அவங்க மேலே பரமபிதா ஒருத்தர் இருக்கிறார். வெறும் உலகத்தில் தகப்பன் மாத்திரம் இல்லை, யார் இருக்கா? அவங்க நித்திய ஜீவனுக்கு உடன் அவங்களுக்கும் மேலே பரமபிதா இருக்கிறாருங்க. நீங்கள் ஏதாவது அங்கே பண்ணிங்கன்னா அங்கே உங்கள் ஜெபத்தை என்ன செய்ய மாட்டார்? கேட்க மாட்டார். இப்போ நீங்கள் அப்பா அம்மா இருக்கீங்க, உங்கள் மகளை யாருன்னா கொடூரப்படுத்தினா கோபம் வருமா வராதா உங்களுக்கு? உங்கள் மகளை யாருன்னா கொடுமைப்படுத்தினா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? அதே மாதிரி தான் ஆண்டவருடைய பிள்ளை. உங்கள் மனைவி ஆண்டவருடைய மகள். நீங்கள் நடத்த வேண்டிய விதமாக நடத்தலைன்னா உங்கள் ஜெபத்துக்கு என்ன வராது? பதில் வராது. சரியா? ஞாபகம் வச்சுங்க. மூன்றாவது, மற்ற எவரையும் விட நீங்கள் ஒருவருக்கொருவர் முதலிடம் கொடுக்கணும். ஒருவரை ஒரு தேவன் தனக்கு கொடுத்த பரிசு என்று கருதி கனம் பண்ணுங்கள். போஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 1008 நண்பர் இருந்திருப்பாங்க, இவங்க இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாருடைய சுற்றினே காசு விசாலை இதெல்லாம் இப்போ கிடையாது. இதெல்லாம் இனிமேட்டு கிடையாது. ஆதியாகமம் 2:18-20. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல வித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் அந்தந்த ஜீவனுக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டான் அதுவே அதுக்கு. அப்படி ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும். அப்பொழுது தேவனாகிய ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்போம். அவன் நித்திரை அடைந்த அவன் விலா எலும்புகள் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்த. தேவனாகிய கர்த்தர்
தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக ஆக்கி அவளை மனுஷல் ஆகிய மனுஷி எங்கேருந்து வந்தாங்க? வானத்துலேருந்து வந்து இறங்கலை. நேற்று தான் பரலோகத்துலேருந்து இறங்கின மாதிரி நினச்சிக்கூடாது. எங்கேருந்து எடுக்கப்பட்டாங்க? அப்பொழுது அதான் இவள் என் எலும்பின் என் மாம்சத்தில் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டதினால் மனுஷி என்ன? இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்தார், அவர்கள் ஒரே சரியா. ஆகவே ஆதாமுக்கு அப்பா அம்மாவே கிடையாது. ஆதாமுக்கு அப்பா அம்மாவே அப்போவே வசனம், மனுஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருப்பான்னு என்ன அர்த்தம்? அப்போ யாருக்கு முதலிடம்? யாருக்கு முதலிடம்? யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்? ஏன் மிரண்டுன்னு உட்காந்து இருக்கிறீங்க? வீட்டில் சண்டை வந்துடும் பயப்படுறீங்களா? இது சத்தமாக சொன்னால் வீட்டில் நான் இப்படி சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியலையே பயந்துன்னு இருக்கிறீங்களா? யாருக்கு முதலிடம்? பைபிள் பிரகாரம் ஒருவருக்கொருவர் முதலிடம் கொடுக்க வேண்டும். அப்போ தான் குடும்பத்தில் இந்த பக்கம் இழுத்துன்னு இருந்தாங்கன்னு வைங்க, குடும்பத்தில் என்ன இருக்காது? சந்தோஷம் இருக்காது. நீதிமொழிகள் 19:14 வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தி உள்ள மனைவியோ எங்கேருந்து வருது? கர்த்தர் அருளும். ஆண்டவர் கொடுத்தாருன்னா அவங்களுக்கு கனம் பண்ணணுமா, நல்லா வச்சுக்கணுமா, வச்சுக்கூடாது? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா? பிசாசு கொடுத்தான்னு நினைக்கிறீங்களா? பிசாசு தான் உன்னை கொடுத்துருப்பான், பிசாசு தான் உன்னை என்னை கொடுத்துரும், அந்த மாதிரி போயின்னு இருக்குதா? இது கர்த்தர் கொடுத்த ஈவுன்னு நினைக்கிறீங்களா? நீதிமொழிகள் 18:22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயவும் பெற்று. நீதிமொழிகள் 12:4 குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு தலைவலியாக இருப்பாள். அப்படியா போட்டிருக்குது? குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பாங்களாம்? புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். லட்சை உண்டு பண்ணுகிறளோ எலும்பியை உருக்கி விட்டுடணும். சரியா? நாங்கள் ஒல்லியாயிட்டீங்க, அது ஏங்க கேட்குறீங்க? எலும்பியை உருக்கி. நீதிமொழிகள் 31:10-31 குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்துக்கு குறையாது. அவள் உயிரோடு இருக்க நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள். சரியா? நல்ல வாஸ்தவம். ஆட்டு மயிரும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வரும். இருட்டோடே எழுந்து, நல்லா கவனிச்சுக்கோங்க, இருட்டோடே தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரர்களுக்கு படி அளக்கும். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்கல, தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நடு. தன்னை பலத்தினால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை வளர்க்கும். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினாலே வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை எட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை உடுத்துகிறாள். தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இரத்தன கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாமரம் அவள் உடுப்பு. தன் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்து இருக்கையில் பெயர் பெற்றவனாய் இருக்கிறான். மெல்லிய புடைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கர்ச்சைகளை மத்திரிடத்தில்
அவள் உடை பலமும் அலங்காரமானது. வருங்காலத்தை பற்றியும் மகிழர். தன் வாயை ஞான விளங்கு திருங்க. தயவுள்ள போதகம் அவள் நாவில் மேல் இருக்கும். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல். சில பேர் உட்காந்து புருஷனை இதை எத்தணுவா, இதை செஞ்சு எத்தணுவா, உன்னை பசியில் இருக்கிறாள் அப்படின்னு கேள்விப்படுறேன், எனக்கு தெரில சொல்கிறாங்க. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறார். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலியாய் இருந்தது என்று, நீயோ அவள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழறான். சௌந்தரியம் வஞ்சனை உடையது, அழகும் கர்த்தருக்கு பயப்படைய ஸ்திரீயை புகழ அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுக்கும். அவளுடைய செய்கள் வாசல்கள் அவளை. இந்த நாட்களில் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரியை வேதத்திலே நான் 4வது, இருவரும் மிக சிறந்த நண்பர்களாகவும் ஒருவருக்கொரு நெருங்கிய நம்பிக்கைக்கு உரியவர்களாகவும் இருங்கள். கடினமான நேரங்களில் ஒருவரை உற்சாகப்படுத்தி திடப்படுத்தி வாழ்க்கையில் வரும் சவால்களை கூட்டாக சந்தியுங்கள். ஆகவே மிக சிறந்த நண்பர்னா, பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா யாரை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவீங்க? உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு யாரை சொல்லுங்கள்? யார் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்? மிக சிறந்த நண்பர்னா யார்? யார் இடத்துல உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் நம்பி சொல்ல முடியுமோ அவங்க தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. மீதி யாருக்கும் சொல்லாததை கூட யாருக்கிட்ட நம்பி உங்கள் இருதயத்தை திறந்து பேசுவீங்களோ. ஆகவே இப்போ இங்கே 2 பெஸ்ட் ஃப்ரெண்டு உட்காந்துருக்குறாங்க பாருங்க. இங்கே பிரசங்கம் பண்ணும்போது அவங்க ஒரு பிரசங்கம் பண்ணின்னு இருக்கிறாங்க. உங்கள் இருதயத்தை திறந்து யார் இடத்துல பேசுவீங்களோ அவங்க தான் உங்களுக்கு அப்படின்னு. சும்மா எல்லோரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்கள் சொல்கிறத ஊரே பரப்பின்னு வராங்கன்னு அவங்கள பெஸ்ட் ஃப்ரெண்டாக வைக்க முடியுமா? நீங்கள் சொல்லி அடுத்த நிமிஷமே பரப்பினாங்கன்னா அப்படி இருக்க முடியாது. பிரசங்கி 4:9-12. ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவருடைய பிரயாசத்தில் அவருக்கு நல்ல பலன் உண்டா. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விட இல்லையே. அப்படியே தூக்கி விடணுமா தள்ளி விடணுமா? சில பேர் கட்டு போட்டு உக்காந்துருப்பாங்க. இன்னாங்க என்னை தள்ளி விட்டாங்க. வீட்டில் சண்டையில் என்ன பண்ணாங்களா, படிக்கட்டில் உருண்டு விழுது கை காலை உடச்சின்னு கட்டு போட்டு இன்னாங்க ஆச்சு. அப்படி இருக்கக்கூடாதுங்க. தூக்கி விடுறதுக்கு தான் ஒரு எதுக்கு இருக்கிறாங்க. விழுந்தால் தூக்கி விடணும், தள்ளி விடுறதுக்கு இல்லை. 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவளுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியாயிருக்கணும் சூடாவது. ஒருவனை யாதா ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எடுத்துக்கொள்ள முப்போரினுள் சீக்கிரமாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறு யாருன்னா உங்களுக்கு விரோதமாக 2 பேர் சேர்ந்து நின்று என்ன செய்யணும்? நீங்கள் சண்டை போட்டுன்னு இருக்கக்கூடாது. புருஷமன் ஒருத்தரோடு என்ன செய்யக்கூடாது. வேறு யாராவது வரும்போது ஒருவன் யாதொருவன் மேற்கொள்ள இருவரும் அப்படின்னா என்ன? புருஷனும் மணியும் சேர்ந்து என்ன செய்யணும்? அவனுக்கு எதிர்கொள்ளலாம். ஒருத்தர் சப்போர்ட் பண்ணும். நான் ஒன்று சொல்கிறேன்னு வைங்களேன். நான் ஒன்று சொன்னி நான் ஒரு இதை சொன்னேன், இன்னொருத்தங்க வேறு ஏதோ செஞ்சாங்க. நான் போய் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறேன்னு வைங்க. நான் இப்படி சொன்னேன், அவங்க எப்படி நீ பேசுகிறது தான் யாருக்கும் புரியலன்னு. நீ பேசுகிறது தான் யாருக்கும். நேற்று கூட அதான் சொல்லி நான் ஒன்று சொன்னேன், இன்னொருத்தர் வேறு ஏதோ பண்ணியிருந்தோம், ஒரு காது கூட கேட்கல, என்ன அது இதுன்னா. இல்லை நீ சொல்கிறது தான் யாருக்குமே புரிய மாட்டேது. அப்படின்னா பாருங்கள், நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருன்னா இருக்கிறாங்களா?
எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருன்னா நீங்கள் தான், நீ பண்ணதான் ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு யாருனா இருக்காங்களா? அவங்க மேலே தான் தப்புன்னு சொல்கிறதுக்கு யாருனா இருக்காங்களா? நீங்களும் அந்த மாதிரி இருந்துன்னு இருக்காதீங்க, சரியா? நீங்களும் என்ன பண்ணும், ஒருத்தருக்கு என்ன பண்ணும்? இல்லைங்க, நாங்களும் உங்கள் நிலைமையில தான் இருக்கிறோன்ற மாதிரி பார்த்துன்னு இருக்கிறீங்க. நாங்களும் உங்கள் நிலைமையில தான் இருக்கோம், நீங்கள் தான் அப்படி நினைக்காதீங்க, நாங்களும் அப்படி தான் இருக்கிறோன்ற மாதிரி சில பேர் இங்கேருந்து பார்த்தா தெரியுது. எனக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வீட்டில் யாருமே இல்லைன்ற மாதிரி பார்த்துங்க. அப்படி இருக்காதீங்க. வசனம் என்ன சொல்லுது? ஒருவனை யாராரும் ஒருத்தர் எதிர்த்து வந்தால் என்ன செய்யணும்? 2 பேரும் இணைந்து எதிர்த்து நிற்க வேண்டும். 5வது, ஒருவர் மற்றவருடைய விருப்பு வெறுப்புகளில் கவனமாக இருங்கள். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் கண்ணியமானவர்களாகவும் மெதுவானவர்களாக இருங்கள். ஒருவர் உடனே மன்னியுங்கள். எது பிடிக்கும் தெரிஞ்சுக்கின்னு எது பிடிக்குமோ அதை தான் பேசணும். அதுதான் பிடிக்காததான் அதை பேசக்கூடாது, அதை செய்யக்கூடாது. நான் ஒரு இடத்துல உட்காந்துருந்தா ஒருத்தர் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசின்னு இருக்கிறார். ஃப்ரெண்டுக்கிட்ட இப்போ நீங்கள் எங்கேயுமே ஒட்டு கேட்கணுன்னு அவசியம், எல்லாம் சத்தமாக பேசுகிறாங்க. ப்ளஸ் ஃபோன் வச்சுருந்தாங்கன்னு வைங்க, அதில் அவங்க வீட்டில் இருக்க அத்தனை சண்டையும் நீங்கள் கேட்டுக்கலாம். அவங்க ஃபோனில் ஓன்னு கத்துனாங்கன்னு வைங்க எல்லாம். அப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறார், 2 பேரும் உட்காந்து பேசினார். என் மனைவிக்கு என்ன சொன்னால் எனக்கு பயங்கர கோவம் வரும் தெரியும், அதை தான் சொல்லுதுன்றார். என்னாவா அந்த அம்மா கற்று வச்சுக்கினாங்க, இதை சொன்னால் இவருக்கு என்னாவும் ஃபுல் பிபி எங்கே போய் நிற்கணும்னு அதையே சொல்லின்னு இருக்குது. இது தேவையா? எனக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னு வைங்க. 1 கொரிந்தியர் 13:4 அன்பு நீடிய சாந்தமும் தயவும். அன்புக்கு பொறாமை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்ய, தற்பொழிவை சினம் அடையாது, தீங்கு அநியாயத்தில் சந்தோஷம், சத்தியத்தில் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசம், சகலத்தையும் இப்படிப்பட்ட அன்பு வீட்டில் இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? எபேசியர் 4:25-32 அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவங்களையாக இருக்கிறபடியால் பொய்யை களைத்து அவனவன் பிறனுடனே மெய்யை. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதவன், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தண்ணியக்கள். இந்த நடந்தால் வீட்டில் சமாதானம் இருக்குமா இருக்காதா? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு எரிச்சல்லாம் அடங்கிடுச்சுன்னு வை, அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியுமா? அப்படியே வச்சுன்னு இருக்கிறாங்கன்னு வைங்க, உள்ளுக்குள்ளே அந்த கோபம் எரிச்சு அப்படியே வச்சுன்னு இருந்தால் சந்தோஷம் இருக்குமா? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குன்னு அவங்க எரிச்சல்லாம் என்ன செஞ்சிடணும்? ராத்திரி சமாதானமாக தூங்கணுமா, அப்படியே பல்ல கட்சின்னு இருக்கணுமா? பிசாசுக்கு இடம் கொடாமலும் திருடுகிறவன் இனி குறை குறிச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பேச. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே யோஜனம் உண்டாகும்படி பேசும். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இதுதான் முத்திரை, இது இருந்தால் தான் போக முடியும், சரியா? சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் அந்த எந்த துர்க்கணும் உங்களை விட்டு ஒருவருக்கு ஒரு தயவாயும் மன உருக்கமாயும் கிறிஸ்தவுக்குள் தேவன் உங்களை மன்னிக்க. நீங்களும் என்ன செய்யுங்க, ஒரு நீதிமொழிகள் 15:1 மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ என்ன செய்யும்? கோபத்தை. ஒருத்தன் கோபமாக இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கோபம் தணிகிற மாதிரி இன்னும் கோபம் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி பேசுனீங்கன்னு வைங்க,
நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி பேசினா என்ன ஆகும்? சண்டை ஜாஸ்தியாகுமா கம்மியாகுமா? எத்தனை பேருக்கு ஒருத்தர் கோபமாக இருக்கும்போது கோபம் தண்ணீரை மாதிரி பேச தெரியும்? அந்த கிருபை யாருக்குன்னா இருக்குதா? ஏற்கனவே ஒருத்தர் அப்படியே பயங்கர கோவத்தில் இருந்தார்னா அந்த கோவம் தண்ணீரை மாதிரி பேச எத்தனை பேருக்கு தெரியும்? இல்லை இந்த கோவத்தை அதிகரிக்கிற மாதிரி பேச தெரியுமா? மெதுவான பிரதியுத்தரம் உக்கரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். நீதிமொழிகள் 16:20. இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாக்கு மதுரமும் எலும்புகளுக்கு அவசியம். எத்தனை பேருக்கு இனிய சொற்கள் பேச தெரியும்? இனிய சொற்கள் பேச தெரியுமா? நீங்கள் கை குழந்தைகிட்ட பேசும்போது எப்படி பேசுவீங்க? அதை கற்றுக்கோங்க. நிறுத்துறாதீங்க, வேறு குழந்தையோட நிறுத்துறாதீங்க. பெரியவங்களுக்கும் பேசலாம், பெரியவங்களுக்கும் பேசலாம். அவங்களும் என்ன செய்யும்? அதுவும் அவங்களுடைய இருதயத்தை என்ன செய்யும்? குளிர. நீதிமொழிகள் 25:11. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொறுப்பவங்களுக்கு. ஏற்ற அந்தந்த நேரத்தில் என்ன பேசணும்? ஏற்ற வார்த்தை. நீதிமொழிகள் 15:20. மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி, ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளோ. இதெல்லாம் பண்ண குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குமா? நீதிமொழிகள் 12:20. மனுஷருடைய இருதயத்துள்ள கவலை அதை ஒடுக்கு, நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக. மொத்தம் கவலையோடு வீட்டில் இருந்தால் என்ன செய்ய? நீங்கள் பேசுகிற நல்வார்த்தை அவங்கள என்ன செய்யணும்? மகிழ்ச்சியாக்கணும். நீதிமொழிகள் 15:4. ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபோடோ என்ன பண்ணும்? ஆவியை நொறுக்கு. நீங்கள் பேசுகிறது ஜீவ விருட்சமாக இருக்கணுமா, ஆவியை நொறுக்கிற மாதிரி இருக்கணுமா? நீதிமொழிகள் 15:30. கண்களின் ஒளி இருதயத்தை கூறி, நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நீதிமொழிகள் 25:20. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாக்கு கிடைக்கும், குளிர்ந்த தண்ணீருக்கு. சரியா? எப்படி பேசக்கூடாது, எப்படி பேசக்கூடாது? நீதிமொழிகள் 12:18. பட்டய குத்து போல் பேசுறவளும் உண்டு, ஞானம் உள்ளவருடைய நாவோ அவசியம். நீங்கள் பேசுகிற வார்த்தை அவசியம் கொண்டு வரணுமா, குத்துணுமா? பட்டய குத்து போல அந்த மாதிரி ஆளுங்க உலகத்தில் இருக்கிறாங்களா? அவங்க இருதயத்தை குத்துற மாதிரி பேசுகிறவங்க இருக்கிறாங்களா? நீதிமொழிகள் 19:10. மூடனாகிய மகன் தன் தகப்புக்கு மிகுந்த துக்கம், மனைவின் சண்டைகள். நாங்கள் இது பைபிள் இன்னும் போட்டிருக்குது. எத்தனை இன்றைக்கி தாங்க அந்த வசனமே பார்க்குறேன். பைபிளில் இருக்குதாங்க? என்ன இருக்குது பைபிளில்? மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம். ஸோ மகன் ஒரு முட்டாளாக இருந்தான்னு வைங்க, அது தகப்பனுக்கு எப்பவுமே ஒரு துக்கமாக இருக்குது. நாடா இந்த பையன் இந்த மாதிரி ஒரு மூடனாக இருக்கிறானே, அது ஒரு பக்கம். சரியா? இந்த பக்கம் மகனால துக்கம், இந்த பக்கம் என்ன இருக்குது ஐயாவுக்கு? மனைவியின் சண்டைகள் ஓயாத நாவா ஒழுகினே இருக்குதுப்பா. என்னப்பா இது? ஏதோ மழை கொஞ்ச நேரம் பேஞ்சா நிற்கவே மாட்டேந்தே. இதுதான் ஒருத்தர் கிரிக்கெட் மாதிரி சொன்னார். கிரிக்கெட் மாதிரி அவர் என்னன்னாரு, இப்போ கிரிக்கெட்டில் பேட்டிங் பண்ணால் இப்போ ஒரு ஓவர் முடிஞ்சோடனே ஒரு பிரேக், அடுத்தது ஒரு சின்ன சில அப்புறம் அதை ட்ரிங்க்ஸ் பிரேக் வரும், இல்லை லன்ச் பிரேக் வரும். சாயங்காலம்னு இன்றைக்கி முடிச்சு அடுத்தது நாள்ப்பா அப்படின்னு பேட்டிங் பண்ணால், இது எப்படின்னா பேட்டு கல்யாணம் பண்ணால் பேட்டு பிடிச்ச மாதிரி வந்துனே இருக்குதான், அப்போ முடியவே மாட்டேன்தான். லன்ச் பிரேக் இல்லை, நோ லன்ச் பிரேக், நைட் பிரேக், நோ டின்னரும் கிடையாது, ஒன்று வந்துனே இருக்குது. 25 வருஷமாக வந்துனே இருக்குதுங்க. என்னங்க இது, எப்படி நான் பேட் பண்ணுறதுங்க, யாருமே எனக்கு சொல்லங்கன்றார் அவர். பேட்டிங் வந்துனே இருக்குது, நிற்கவே மாட்டேன்தான். போதும் இன்னைக்கு நாளைக்கு வந்துனே இருக்கு. ராத்திரி 10 மணிக்கு போட்டுன்னு நான் எப்படிங்க பேட்டை பிடிச்சதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்க மாட்டேன் ஐயாவுக்கு? ஓயாத வந்துனே இருக்குதான். எந்த நேரத்தில் இங்கே வருமா இங்கே வருமா,
ம் அப்படி என்னால் பேட்டிங்கே பண்ண முடியல. அப்படி இருக்கக்கூடாது. ஓயாத ஒழுக்கம் என்ன செய்யக்கூடாது. நீதிமொழிகள் 21:9 சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதே வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். தேவையாங்க இது தேவையா? பெரிய வீட்டில் சண்டைக்காரியோடு இருக்கிறதோட எங்கே போயிருக்கலாமா? மாடியில் வீட்டில் மூலையில் போய் அங்கே உட்காந்துரு. அதே உனக்கு அங்கேயாவது கொஞ்சம் சமாதானமாக இருக்கலாம். அங்கேயே ஒரு சமாதானமாக இருக்கலாம். இந்த ஹில் ஸ்டேஷனில் ஒரு கூட்டம் நினச்சி அப்போ நானும் இப்போ பேசுகிறதுக்கு இன்னொரு போதகரும் அவங்க 3 நாள் இன்னும் அந்த நல்ல குளிர்ந்த இதில் அப்போ இவர் தனியாக வந்திருந்தார். நெக்ஸ்ட் என்னங்க நல்ல ஹில் ஸ்டேஷன் இவ்வளோ ஹாலிடேக்கு ஹில் ஸ்டேஷன்லாம் நீங்கள் 3 நாள் ஏன் தனியாக வந்தீங்க? ஏன் உங்கள் மனைவியை கூட்டின்னு வரல? நான் கேட்குறேன். இவ்வளோ ஹில் ஸ்டேஷனு இதெல்லாம் ஹாலிடே ரிசார்ட் ஆச்சு, ஏன் தனியாக வந்தீங்க? 3 நாள் நல்லா 2 பேரும் வந்துருக்கலாமேன்னு கேட்குறேன். நாங்கள் 3 நாள் தான் நிம்மதியாக இருக்கலான்னு வந்திருக்கலான்றாரு. ஐயா என்னன்றாரு? 3 நாளாவது நிம்மதியாக இருக்கலான்னு வந்திருக்கிறேன் ஹில் ஸ்டேஷன். ஐயா சில பேருடைய நிலைமை என்ன பண்ணுறது? சண்டைக்காரியோடைய பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்க வீட்டின் மேல் ஒரு மூலையில். சரியா? இவர் எங்கே போயிட்டார்? மூலையில் போயிட்டார். வீட்டு மேலே போய் அங்கே இருக்கிறம்மா நீ பெரிய வீட்டில் நீ இருந்துக்கோ, அந்த மாதிரி மூலையில் விட்டுரு, எனக்கு நாங்கள் அமைதியாக. சரியா? அவர் நிலைமையாவது மூலையில் இருக்கிறார். இவர் பாருங்க, நீதிமொழிகள் 25 சண்டைக்காரியோட பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நலம். நீதிமொழிகள் 27:15 அடைமழை நாள் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் ரெண்டும் ஒன்றா. ரெண்டும் நான் சொல்ல என் மேலே தப்பாக நினச்சிக்கிறேன். இதெல்லாம் பைபிளில் இருக்குது. இதெல்லாம் பைபிளில் இருக்குது. 6வது வாழ்நாள் முழுவதும் ஒருவருக்கொருவர் உண்மையாகவும் அர்ப்பணிக்காகிறீர்கள். எபிரேயர் 13:4 விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாத இருப்பதாக. வேசி கலரையும் விபச்சாரர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். நீதிமொழிகள் 5:18-19 உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு, அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்ணாம். அழகான வரைபடம் போல் இருக்கிறார். அவளுடைய ஸ்தனங்களை எப்பொழுதும் உன்னை திருப்தியாள். அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் வாங்கியிருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 23:27 வேசி ஆழமான படும் குழி, பரஸ்தி இடுக்கமான கிணறு. மல்கியா 2:13 நீ 2ஆம் தரம் இதை செய்து கர்த்தருடைய பீடை கண்ணீரானாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்பு. ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கையில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஏன் என்று கர்த்தர் உனக்கும் உன் இளம் வயது மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன்னுடன் கையின் மனைவி மக, அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்ல படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக. ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரி. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் என கர்த்தர் அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்ற சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். மத்தேயு 19:1-12 இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறை யூதாவின் எல்லைக்கு வந்தார்.
திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றால் அவரிடத்தில் அவர் சொல்லும். அப்போது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார். அவர்களுக்கு அவர் பிரதித்தார், ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்கள் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினர். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடே சென்றார், அவர்கள் இருவரும் ஒரேமா என்று அவர்களுக்கு சொன்னத்தக்க நீயும் வாசிக்கணும். இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாக இருக்கும். ஆகிய தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதத்தக்க. அதற்கு அவர்கள் அப்படியானால் தள்ளு சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் மோசே என்று கட்டளையிட்டார். ஏன் கட்டளை? அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிட வேண்டும் என்று உங்கள் இருதயம் கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதல் அப்படி இருக்க, அதனால் எவனாகிலும் தன் மனையை வேசி தன செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தை விவாகம் விபச்சாரம் செய்கிறான். தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான் என்று உங்களுக்கு சொல்லி, அவருடைய சீஷர்கள் அவர்களை நோக்கி, மனைவி பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால், சீஷர்கள் அன்றைக்கே சொல்லியிருக்கிறாங்க, என்னான்றாங்க, மனைவியை பற்றிய புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல. என்னப்பா அவ்வளோ பயங்கரமாக இருக்குதே, அதுக்கு பண்ணாமே இருக்கலாமேன்னு கேட்குறாங்க. அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளலாம். சில பேருக்கு தான் வரம் இருக்குதுங்க, எல்லாருக்கும் கிடையாது. தாயின் வயிற்றிலிருந்து அண்ணர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷரால் அண்ணர்களாகப்பட்டவர்களும் உண்டு, பரலோகத்து நிமித்தம் தன்னை அண்ணர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை எவன் ஏற்றுக்கொள்கிற வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன். 1 கொரிந்தியர் 7:1-40. நீங்கள் எனக்கு எழுதின காரியத்தை குறித்து நான் எழுதுகிற என்னதென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடி அவனவன் தன் சொந்த மனைவியும் ஆளும் தன் சொந்த புருஷனையும் உடையெல்லாம் இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவியை செய்ய வேண்டிய கடமையை செய்ய, அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு. மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதுக்கு. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதுக்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமல் யார் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் ஓடி வாழுங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக, எல்லா மனுஷரும் என்னை போல இருக்க விரும்புகிறேன். இது யாருன்னா வீட்டில் மாட்டியிருக்கீங்களா? பைபிளில் இருக்குதுங்க, எல்லா மனுஷரும் என்னை போல இருக்க அப்படின்னு நான் சொல்ல, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், பைபிளில் இருக்கிறத சொல்கிறேன். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. விவாகம் இல்லாதவர்களையும் கைப்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போல இருந்து விட்டால் அவளுக்கு நலமாக இருக்கும். நான் சொல்லுங்க, நான் ஒரு மாதிரி பார்க்காதீங்க. ஆகிலும் அவர்கள் விரத்தாய் இருக்க கூடி இருந்தால், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சா என்ன மாதிரி ஆளுங்க எப்படி படிக்கிறது? ஒரு 4 வார்த்தையை ஒன்றா சேர்த்து வச்சாங்க, இது என்னான்னு பார்க்குறது. விரத்தாய் இருக்க கூடாது இருந்தால் விவாகம் பண்ண கடவுள். வேறுகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நல்லது. விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நானல்ல கர்த்தர் கட்டளை அல்லது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகங்களாக இருக்க அல்லது புருஷனோடு
ஒப்புரவாகிக் கொள்ளும். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. மற்றவர்களுக்கு குறித்து கர்த்தர் அல்ல, நான் சொல்லுகிறதாவது, சகோதரனுடைய மனைவி அவிசுவாசியாக இருந்தும் அவனுடைய வாசமாக இருக்க அவளுக்கு சம்மதமாக இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடக்கூடாது. அப்படின்னா அந்த மனைவி ரட்சிக்கப்படலை, ஆனாலும் கூட இருக்க இருந்தால் என்ன தள்ளிவிடக்கூடாது. அப்படியே ஒரு ஸ்திரீயுடைய புருஷன் அவிசுவாசியாய் இருந்தும் அவளுடனே வாசமாக இருக்க அவனுக்கு சம்மதமாக இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாத இருக்க கடவன். எண்ணத்தினால் என்று அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தம் இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாக இருப்பார்கள். இப்பொழுதோ அவள் பரிசுத்தமாக ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படியே விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் சமாதானத்திற்கு இருக்கும்படியே தேவன் நம்மை. மனைவி ஆனவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ? உனக்கு எப்படி? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்ல உனக்கு எப்படி? தேவன் அவனவனுக்கு பகிர்ந்து கொடுத்தபடியே கர்த்தர் அவனவனை அழைத்திருக்கபடி அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளும் இப்படியே திட்டம் பண்ணியிருந்தான். ஒருவன் விருத்த சேதம் பெற்றவனாக அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதம் இல்லாதவனாக இருக்க வகை தேடாத. ஒருவன் விருத்த சேதம் இல்லாதவனாக அழைக்கப்பட்ட விருத்த சேதம் பெறா இருப்பான். விருத்த சேதமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனை கை கொள்கிறதே அவனவன் தன் அழைக்கப்பட்ட நிலையிலே அடிமை. நீ அடிமையாக இருக்க கவலைப்படாது, நீ சுவாதீன கூட்டம் அதை நலமென்று அரசு. கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுவாதீனத்திற்கு நான். அப்படி அழைக்கப்பட்ட சுவாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமை. நீங்கள் கிரயத்து கொள்ளப்பட்டீர்கள். எந்த மனுஷனுக்கும் என்ன அடிமையாயிராது. சகோதரரே, அவனவன் தன் அழைக்கப்பட்ட நிலைக்கு தேவனுக்கு முன்பாக அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளையிலே ஆகிலும் நான் உண்மையில்தான் இருக்கிறது கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரிவிக்கப்படுத்தேன். அது என்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். இது முன்னாடியே தெரியாமல் போச்சேன்னு சில பேர் யோசிப்பாங்க. சரியா? நீ மனைவியோடே கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேட. நீ மாட்டிக்கின, நீ கட்டப்பட்டிரு, அதில் எப்படி தப்பிச்சு போகலான்னு என்ன செய்யாத, பார்க்காத. இந்த முந்தி சொன்னேன் நான், ஒரு மனைவி திடீர்னு புருஷங்கிட்ட கேட்குறோம், மிருகமாக இருக்கணும்னா உங்களுக்கு எந்த மிருகமாக இருக்கணும்? சரியா? நம்ம மிருகமாக இருக்கணும்னா எனக்கு நான் சிங்கமாக இருக்க விரும்புகிறேன்னு மனைவி சொல்லிட்டோம். நீ எந்த மிருகமாக இருக்க விரும்புகிற? அவர் யோசித்து பார்க்குறாரு. சரி, நான் கழுகாக இருக்க, கழுகாக தான் நல்லா பறந்து மேலே நான் கழுகாக இருக்கணும். உடனே சண்டை வந்துச்சு. இப்போ என்னை விட்டு போகலான்னு பார்க்குறேன். நான் சிங்கம்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்கணும்னு, நான் சிங்கம்னு சொன்னால் நீ என்ன சொல்லியிருக்கணும்? நீ என்ன கழுகுறப்ப என்னை விட்டு போகலான்னு பார்க்குறியா? ஒரே சண்டை வந்துச்சு, ஒரே சண்டை வந்துச்சு. பார்த்துங்க, திடீர்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அது எங்கே போய் முடியும்னு தெரியாது. நீ மனைவியோட கட்டப்பட்டு இருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனாக இருந்தால் மனைவியை தேடாத, போய் மாட்டிக்காத. என்ன செய்ய போய் மாட்டிக்காதன்னு நான் சொல்ல, பைபிளில் இருக்குது. சரியா? ஒரு மாதிரி பார்க்காதீங்க, எதுவுமே நான் சொல்ல, இது 2000 வருஷம் முன்னாடி எழுதுனது பைபிளில். நீ விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவம் ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்தில் உபத்திரப்படுவார்கள். முன்னாடியே சொல்லிட்டார், கல்யாணம் பண்ணால் என்ன கிடைக்கும்? உனக்கு உபத்திரம் வரும். அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று இருக்கிறேன். இந்த உபத்திரம் வராதுக்காக தான் நான் ஆலோசனை சொல்கிறேன்றார். என்ன அர்த்தம்னா, நீ கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக என்ன வரும் உனக்கு? அது அந்த உபத்திலேருந்து தப்பிச்சு கொண்டா இந்த ஆலோசனை கொடுக்குறேன். சரியா? நான் சொல்ல, இது பைபிளில் இருக்குது. மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவென, இனி வரும் காலம் குறிதானவளால் மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர் போலவும்
அழுகிறவர்கள் அழுகாதவர் போல் சந்தோஷப்படாதவர்கள் கொள்ளுங்கள். இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவிக்காதவை இருக்க வேண்டும் என்று உலகத்தின் வேஷம் கடந்து. நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க வரும். அப்படின்னா நான் இப்போ கவலை இல்லாமல் ஜாலியாக இருங்கன்னு சொல்கிறேன், அந்த அர்த்தத்தில் சொல்கிறார். சரியா? நீங்கள் கவலையற்றவர்களாய், கவலை இல்லாமல் என்ன செய்யலாம்? வாழ முடியுமா முடியாதா? நீங்கள் வேறு வற்றவங்கள நீங்கள் பார்க்க உங்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு. நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்க வேண்டும்? கர்த்தருக்குறைகளாய் கவனிக்க. விவாகம் பண்ணினவன் அவன் நிலைமை என்ன? தன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்க வேண்டும்? உலகத்துக்குரியகளை கவலைப்படுகிறான். அதுபோல் மனைவியாக இருக்கவள் கன்னிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. வித்தியாசம், விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாக இருக்கும் கர்த்தருக்கு பிரியவளாக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாக இருக்க வேண்டும்? உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படும். இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்ல, உங்களுக்கு தகுதியாக இருக்கும் என்று நீங்கள் கவலையில்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று உங்கள் சுய பிரயோஜனத்துக்காக, உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன்றார். உங்கள் நன்மைக்கு தான் சொல்கிறேன், நான் சொல்ல. இது பவுல் சொல்கிறார். எங்கன்னா போய் நான் சொன்னேன்னு சொல்லின்னு இருக்காது. இது எதுவுமே நான் சொல்ல, நீங்கள் சொன்னது எதுவுமே நான் சொல்லுது. பைபிள்லேருந்து வாசிக்கிறேன். எத்தனை பேர் இந்த அதிகாரம் வாசித்திருக்கு? நீங்கள் முழிக்கிறத பார்த்தா இது யாரும் வாசித்த மாதிரி தெரிலன்னு புதுசாக கேட்டுன்னு இருக்கிறீங்க எல்லாம். ஆகிலும் ஒருவன் தன் புத்தியின் கன்னிகையின் கடந்து போவதனால் அவள் விவாகம் பண்ணால் இருப்பது அவளுக்கு தகுதி என்றும், அவள் விவாகம் பண்ணது அவசியம் என்றும் நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்யக்கடவன். அது பாவமல்ல, விவாகம் பண்ணட்டும். ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்தில் உறுதி உள்ளவன் சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனானவன் இருந்து தன் புத்திரன் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை. இப்படி இருக்க அவனை விவாகம் பண்ணி கொடுக்கிறவன் நன்மை செய்கிறான். கொடாமல் இருக்கிறவன் அதிக நன்மை. 2 நன்மை இருக்குது. சரியா? நல்லா பார்த்துங்க. நன்மையும் இருக்குது, அதிக நன்மையும் இருக்குதா இல்லையா? ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? எல்லாம் பைபிளில் இருக்குது. இவ்வளோ நாள் எல்லாம் எனக்கு ஆலோசனை கொடுத்துன்னு இருந்தாங்க. ஐயான்னு அம்மா கிட்ட போய் நாங்கள் பாருங்கள் பைபிளில் என்ன போட்டிருக்குது. மனைவி ஆனவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் பெரிய பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கு. தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்கு இருக்கிற எவனை விவாகம் பண்ணிக்கொள்ள இல்லையா இருக்கிறார். ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்து விட்டால் பாக்கியவதியால் இருப்பாள். ஏன் சொல்கிறாருன்னு தெரில. ஏன் போய் மாட்டிக்கிறான்ற, திருப்பி ஏன் போய் மாட்டிக்கிற? என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டு என்று நினைக்கிறேன். சரியா? நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இன்றைக்கி டைம் இல்லாதனால. 7வது, உங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பதில் கவனமாகவும் உண்மையாகவும் தாராளமாகவும் இருங்கள். 1 தீமோத்தேயு 5. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாது போனால் அவன் விசுவாசத்தை மறுதல் நிற்கணும். அவிசுவாசிலும் கெட்டவனமாய் திருமணம் பண்ணால் காசை வீணாக்கின்னு வரக்கூடாது. குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். 1 தெசலோனிக்கேயர் 4:11-12. புறம்பே இருக்கலை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதபடிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடப்பட்டே அமைந்துருளாக இருக்கும்படி நாடவும். உங்கள் சொந்த அளவுகளை உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யும் என்று உங்களுக்கு புத்தி. 2 தெசலோனிக்கேயர் 3:6. மேலும் சகோதரர் என்னிடத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு என்பது நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரர் நீங்கள் விட்டு விலக வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளை கொடுக்க இன்ன விதமாக எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்தீர்கள். நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று ஒருவனிடத்திலும் இலவசமாய் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாக இரவும் பகலும் பிரயாசத்தோடு வருத்தத்தோடு வேலை செய்து
உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்காக அதிகாரம் உங்களுக்கு இல்லதென்பதனாலே அப்படி செய்ய நீங்கள் எங்களை பின்பற்றும்படி நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டுமென்றே அப்படி ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் என்ன செய்யணும்? சாப்பிடவும் கூட. நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோம். உங்களில் சிலர் யாதொரு வேலையும் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்களா? யாதொரு வேலையும் வீண் அலுவற்கிறார், ஒழுங்கற்று திருவிழா கேள்வி. இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவருக்கு கட்டளையை ஒப்பு கொடுக்குறோம். ஆகவே எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? இந்த நாளில் 7 காரியங்கள், 7 மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு 7 வேதாகம். முதலாவது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து குடும்பமாய் அவரை செய்யும். 2வது, தேவனுடைய சிருஷ்டிப்பால் ஆண் பெண் மத்தியில் உள்ள மனது மற்றும் உணர்வு ரீதியான வித்தியாசங்களை புரிந்து கொள்ளுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளை அன்பு கோருங்கள், மனைவிகளே உங்கள் புருஷர்களுக்கு அவர்களை கனம் பண்ணுங்கள். 3வது, மற்ற எவரையும் விட நீங்கள் ஒருவருக்கொருவர் முதலிடம் ஒருவரை ஒரு தேவன் கொடுத்த பரிசென்று கருதி கனம் பண்ணுங்கள், போஷிங்கள். 4வது, இருவரும் மிக சிறந்த நண்பர்களாகவும் ஒருவருக்கு ஒரு நெருங்கிய நம்பிக்கைக்கு உரியவர்களாகவும் இருங்கள். கடினமான நேரங்களில் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி திடப்படுத்தி வாழ்க்கையில் வரும் சவால்களை கூட்டாக சந்தி. 5வது, ஒருவர் மற்றவருடைய விருப்பு வெறுப்புகளில் கவனமாக இருங்கள். ஒருவருக்கு ஒரு பேச்சு கொள்ளும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் கண்ணியமானவர்களாக மெதுவாக இருங்கள். ஒருவரோடு ஒரு உடனே 6வது, வாழ்நாள் முழுவதிலும் ஒருவருக்கு ஒரு உண்மையாகவும் அர்ப்பணித்தவர்களாகியும் இருங்கள். 7வது, உங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பதில் கவனமாகவும் உண்மையாகவும் தாராளமாகவும். இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையின்படி வேத வசனத்தின்படி நம்முடைய குடும்பங்கள் இதை பின்பற்றினால் எப்படி இருக்க முடியும்? மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோட பேசின ஒரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே உம்முடைய வசனத்தின் அடிப்படையிலே குடும்பம் சந்தோஷமாக வாழும்படி நீர் ஆண்டவரை கொடுத்த ஒவ்வொரு ஆலோசனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நானும் என் வீட்டாருமா கர்த்தரை சேவிப்போம் என்ற நாட்களில் குடும்பமாக பெரியோரும் சிறியோரும் உம்மை சேவிக்கும்படி நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இவருடைய இருதயங்கள் இணைக்கப்பட்டவர்களாக ஒரு மனமாக அன்பிலே கட்டப்பட்டவர்களாக ஒருவரை தாங்கி பலப்படுத்தி மன்னித்து எல்லா கசப்புகள் வெறுப்புகளை முற்றிலுமாய் அகற்றி இணைந்து எல்லாவற்றையும் சந்திக்கும்படி கடைசி வரை ஒருவருக்கு உண்மையாக இருக்கும்படி குடும்பத்தின் தேவைகளுக்காக உழைத்து குறைவுமில்லாமல் பராமரிக்கும்படி இந்த நாட்களிலே நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய சமாதானம் உம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருப்பதாக. எல்லா பிரிவினைகளையும் முற்றிலுமாக அகற்றப்படுகிறார். கசப்புகள் வெறுப்புகள் சண்டைகள் எல்லாம் வேரோடு நீங்கி தேவன் ஒவ்வொருடைய குடும்பத்திலே சமாதான பிரபுவாக ஒரு வீட்டிற்கு செல்லுவது முதலாவதாக இந்த வீட்டிற்கு சமாதானம் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சமாதானத்தை கூறுகிறோம். ஆண்டவர் நீர் ஆளுகை செய்யும். அவருடைய வீட்டிலே சமாதானம் இருப்பதாக, சுகம் இருப்பதாக, ஆரோக்கியம் இருப்பதாக. இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். தேவைகளை சந்தியும். நல்ல சுகமெல்லாம் தாரும். எல்லா தீமைக்கு விலப்பி காத்து எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்வீராக. நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய எல்லா துதிக்க நமக்கு செலுத்து.
இயேசுவின் மூலம் பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பின் இயேசுவையே ஸ்தோத்திரமே, துதிபலிகள் ஆனந்தமாய் செலுத்திடுவோம். ஸ்தோத்திரமே, துதிபலிகள் ஆனந்தமாய் செலுத்திடுவோம். போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவையே. மகிவன் இயேசுவை உயர்த்திடுவோம். போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவையே. அற்புதம் செய்பவரா, ஆயிரம் நன்மைகள் அளிப்பவரா. அதிசயம் அற்புதம் செய்பவரா, ஆயிரம் நன்மைகள் அளிப்பவரா. நோய் பிணிகள் நீக்கிடுவார், நோய் பிணிகள் நீக்கிடுவார். தெய்வீக சுகமே தந்திடுவார், தெய்வீக சுகமே தந்திடுவார். போற்றி துதித்திடுவோம் அன்பின் இயேசுவையே.
பலிகள் ஆனந்தமாய் செலுத்திடுவோம். ஸ்தோத்திரமே துதி பலிகள் ஆனந்தமாய் செலுத்திடுவோம். போற்றி துதித்திடுவோம். அன்பில்